வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கின்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி வச்சுருக்கேன், ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஜஸ்ட்டு வந்து சிக்கன் இமர்ஸ் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது வந்து மூடி போட்டு நல்லா 2 விசில் வரட்டோன்னா வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனும் உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெந்திருக்க உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின புதினா இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வந்து உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது மாதிரி வந்து மசிச்சிக்கங்க. அடுத்ததாக வந்து நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி கையில் உதிர்த்து வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது போன்லெஸ் சிக்கனால் சிக்கனே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நல்லா வந்து கையால் வந்து உதிர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு சாப்பரில் போட்டு கூட ஒரு ரஃபாக வந்து சாப் பண்ணிட்டு கூட இது வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் சிக்கன் வந்து கட்லெட்டில் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஃபுல் சிக்கனே வந்து இதே மாதிரி ஷ்ரெட் பண்ணிக்கோங்க, கையிலே ஷ்ரெட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெந்துருச்சு. மற்ற சிக்கனே வந்து நான் வந்து ஷ்ரெட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பைண்டிங்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா கை விட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மாதிரி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஃபைனலாக வந்து ஃப்ளேவருக்கு வந்து இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா வந்து கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சாச்சு. நம்ம கட்லெட் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம கட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வச்சு நல்லா வந்து ஃப்ளாட்டாக கட்லெட் மாதிரி இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மொத்த மிக்ஸும் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற கட்லெட் மாதிரி வேணும்னா இது வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர்ஸில் டிப் பண்ணிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அது ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் இன்றைக்கி சேர்க்காம இது வந்து ப்ளெயினாகவே வந்து கட்லெட்டாக வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் சிக்கன் வடைன்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க இது வந்து நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போ ஃப்ளாட் ஆகிற பேனில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நான் வந்து இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்கிறேன், டீப் ஃப்ரை பண்ணிக்கல. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்க வடை இல்லைன்னா கட்லெட்டை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து கிறிஸ்பாக ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வந்து கட்லெட் ஆட் பண்ணிட்டு உடனே வந்து இதை திருப்பக்கூடாது. ஒரு சைடு வந்து நல்லா ஒரு 3-4 மினிட்ஸ் வேகட்டோன்ட்டு நம்ம வந்து மெதுவாக வந்து இதை திருப்பி விடணும். நீங்கள் அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ நல்லா ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு இதை திருப்பிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து இந்த சைடு வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கமாக வேகட்டோன்னு நம்ம திருப்பி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு நம்ம சிக்கன் கட்லெட் இல்லைன்னா சிக்கன் வடை வந்து நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நம்ம டொமேட்டோ சாஸ் கூடயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறுமனையாக சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.